ஒரு நாள் பாபா துவாரகமாயில் பக்தர்கள் பலர் சூழ்ந்திருக்க அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். திடீரென ஒரு பெரிய ஒலியை எழுப்பினார் பாபா. கைகளை பலமாய் தட்டினார். என் நானா சாக இருக்கிறான், நான் அவனை சாக விடுவேனா என்று பெரும் குரல் எழுப்பி கேட்டார். சிறிது நேரம் ஆவேசம் வந்தவர் போல் அவர் இருந்தார். பிறகு எல்லோரோடும் சாதாரணமாக பேச தலைப்பட்டார். அங்கிருந்தவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. யாருக்கும் பாபாவை என்னவென்று கேட்கும் திடமும் இல்லை. சில நாட்கள் கழிந்து சாந்தோர்கர் அங்கு வந்தார். அவரிடம் ஒரு நாள், பாபா உங்கள் பெயரை சொல்லி இப்படி பேரொலி எழுப்பினார், ஏதாவது முக்கிய செய்தி உண்டா என்று அன்று அங்கிருந்த பக்தர்களுள் சிலர் கேட்டார்கள். அதை கேட்டு சாந்தோர்கர் மிகவும் வியப்படைந்தார். நீங்கள் பாபா சத்தமிட்டதாய் குறிப்பிட்ட நாளில் நானும் என் நண்பர் முலே சாஸ்திரியும் ஒரு டோங்கா வண்டியில் பூனாவுக்கு போய்க் கொண்டிருந்தோம். திடீரென குதிரை முரண்டு பண்ண தொடங்கியது. பின்னாலேயே சென்று ஒரு மரத்தில் மோதியது. இதனால் வண்டி குடை சாய்ந்தது. சாஸ்திரியும் என்னை போல பருமனான ஆள்தான். இருவரும் கீழே விழுந்தோம். அந்த சமயத்தில்தான் பாபா நம் குழந்தை விழுந்து விட்டானே என்று இரைச்சலிட்டிருக்கிறார். விழுந்த நாங்கள் பாபாவின் அருள் மட்டும் இல்லை என்றால் நைந்து நசுங்கி இறந்திருப்போம். அவருடைய திருவருளால் தான் அன்று நான் உயிர் பெற்று இன்று உங்கள் முன் நிற்கிறேன் என்று அவர் சொன்னார். பின் பாபா முன் போய் நின்றார். அவர் மௌனமாயிருந்தார். உள்ளபடியே உடல் நொந்திருந்த அவருக்கு பாபாவின் செயல் மேலும் வேதனை அளித்தது. பாபா, ஏன் நீங்கள் என்னுடன் பேசவில்லை என்று சாந்தோர்கர் மிகவும் கெஞ்சும் குரலில் கேட்டார். எனக்கு மிகவும் வேண்டியவன் என் போதனைகளின்படியே நடப்பான் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். அதை அவன் முற்றிலும் மறந்துவிட்டு நடந்து கொண்டான். எப்படி பேச மனம் வரும் என்று பாபா கேட்டார். பாபா, ஒருபோதும் உங்கள் போதனைகளை நான் மறக்கவில்லையே என்று சாந்தோர்கர் கூறினார். மறக்கவில்லை என்று சொன்னால் போதுமா? மறந்திருக்கிறாயே. தத்தர் கோவிலில் உள்ள சாது உன்னிடம் உதவி கேட்டார். நீ ரூபாய் 300 கொடுப்பதாக சொன்னாய். பணம் கொண்டு வரவில்லை. அதனால் என்ன? அவரிடம் சென்று இம்முறை பணம் கொண்டு வரவில்லை, அடுத்த முறை வரும்போது கொண்டு வந்து தருகிறேன் என்று உண்மையை சொல்ல வேண்டியது தானே. சாது உன்னை விழுங்கி விடவா போகிறார்? சரி என்று சொல்லிப்பார். அதை விட்டுவிட்டு ஏன் ஊரை சுற்றி வந்து இப்படி உடம்பெல்லாம் காயத்தோடு வருகிறாய்? போதா குறைக்கு உன் நண்பரையும் உன் செயலுக்கு உடந்தையாக்கி அவதிக்கு உள்ளாக்கி இருக்கிறாய். இப்படி நடந்து கொள்ளும் உன்னிடம் எப்படி பேசுவது என்று பாபா கேட்டார். தன் தவற்றை உணர்ந்த சாந்தோர்கர் பாபாவிடம் மன்னிப்பு கேட்டதோடு இனி இது போன்று எப்பொழுதும் செய்ய மாட்டேன் என்று உறுதியும் அளித்தார். ஓம் சாய்ராம்.